வணக்கம் நேர்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வும், ஆனந்தமும். தற்பொழுது நாம் அருமையான இந்த சிந்தனை கதையை பார்க்கலாம். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உறங்குவதற்கு முன்னால் நல்ல சிந்தனைகளோட உறங்கினால் நம் மூளையும் புத்துணர்வோடு இருக்கும். பல பல மோசமான விஷயங்களை நாம் தொலைக்காட்சியில பார்ப்பதோ, அப்படிலாம் அல்லது அலைபேசியில் பார்ப்பதோ இருந்தால் நமது உறக்கத்திற்கு அது பெரும் கேடாக இருக்கும் அல்லவா? அதனால் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நான் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறேன். தற்பொழுது உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் இன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறப்பு பற்றி ஓசோ என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கதையின் மூலமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் தனியாக உட்கார்ந்து சிரித்துக் கொண்டு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? நேற்று வரைக்கும் நன்றாக தானே இருந்தார். இன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு. அதுதான் அப்படி தனியாக சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம் இல்லையா? ஆனா அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வருவது தவறு. ஏன்னா சில ஞானிகளும் அப்படி சிரிப்பது உண்டு. ஜப்பான்ல ஹோட்டே அப்படிங்கிற ஒரு ஞானி இருந்தாரு. எப்போதும் சிரிச்சிட்டே இருப்பார். அவர் எதுவும் பேச மாட்டாரு. அவருக்கு சிரிக்கும் புத்தர் அப்படின்னே அங்க இருக்கிறவங்க பெயர் வச்சுட்டாங்க. சீனாவுல 3 ஞானிகள் இருந்தாங்க. 3 சிரிக்கும் சந்நியாசிகள் அப்படின்னு பெயர் அவர்களுக்கு. ஏன்னா, அவர்களின் உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறது அங்கே வசிப்பவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த 3 பேரும் எப்போது பார்த்தாலும் சிரித்துக்கொண்டே இருப்பாங்க. ஊர் ஊரா போவாங்க, சிரிப்பாங்க. இதான் அவங்களுடைய வேலையாவே இருந்தது. இவங்க ஏன் சிரிக்கிறாங்க? எதற்கு சிரிக்கிறாங்க? அப்படின்னு புரியாமலே அவங்கள சுத்தி இருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் அவங்கள சுத்தி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களும் மெதுவா சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் ஒரே சிரிப்பு மயமா ஆகிடும். யாராவது அவர்களிடம் போய் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா, நாங்க உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் வெறுமனே சிரிக்கிறோம் அவ்வளவுதான். இப்போது இந்த சூழ்நிலையை சிரிப்பாக, மகிழ்ச்சியாக மாற்றுகிறோம். அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவ ஒரு கடை தெருவுல வந்து நின்னு, அந்த 3 பேரும் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவர்களை பார்த்ததும் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு முன்னால் அந்த இடத்துல நிறைந்து இருந்த மன இறுக்கம், பணம், பேராசை, ஏமாற்று வேலை எதுவுமே அங்க அவங்க சிரிச்சதுக்கப்புறம் மக்கள்லாம் சேர்ந்து சிரிச்சதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு. இப்ப அந்த இடம் பூராவும் சிரிப்பு, மகிழ்ச்சி இது மட்டும் தான் அங்க நிறைந்திருந்தது. படிக்காத அந்த 3 சன்னியாசிகளும் சீனா முழுவதும் போய் மக்களை மகிழ்ச்சியா இருக்கும்படி செஞ்சாங்களாம். ஒரு கிராமத்துல அவர்கள் இருக்கும்போது அந்த 3 பேர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இப்போது எப்படி அவர்கள் சிரிக்கப் போகிறார்கள்? பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆவலா போய் பார்த்தாங்க. அதாவது அந்த 3 பேர்ல ஒரு சன்னியாசி இறந்து போயிட்டார் இல்லையா? அந்த இறந்து போற சன்னியாசி பார்த்து இவங்க சிரிக்கிறாங்களா? இல்ல அழுவுறாங்களா? அப்படின்னு பார்க்கலான்னு போனாங்க. இறந்து கிடந்த அந்த சன்னியாசி உடலை சுற்றி மத்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஆனந்தமா ஆடி பாடிட்டு இருந்தாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனம்! இங்க இவரு இறந்து கிடக்குறாரு. நீங்க ஆடிட்டு இருக்கீங்களே! அப்படின்னு அந்த மக்கள் பொறுக்க மாட்டாம அந்த 2 சன்னியாசிகளையும் கேட்டாங்க. அப்படி இல்ல, நாங்க 3 பேரும் உயிரோட இருக்கும்போது, யாரு முதல்ல இறக்கப் போவது அப்படின்னு பேசிக்குவோம். இப்ப அவர் இதுல ஜெயிச்சுட்டாரு. நாங்க எப்போதும் சிரித்துக்கிட்டே தான் நாங்க 3 பேரும் வாழ்ந்தோம். இப்ப எங்கள் நண்பரை சிரித்தபடியே வழி அனுப்புறோம். நாங்க அவர் இறந்ததாலாம் நாங்க நினைக்கவே இல்ல. வாழ்வுக்கு ஏது சாவு? அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவர சுடுகாட்டுக்கு கொண்டு போவதற்கு முதல் குளிப்பாட்டுவதற்கு மக்கள் முடிவெடுத்து இருந்தாங்க. அப்ப அந்த 2 சன்னியாசி என்ன சொன்னாங்கன்னா, "அதெல்லாம் முடியாது. ஏன்னா, எங்க நண்பர் தான் இறந்தால் குளிப்பாட்டாமல் அப்படியே இருக்கும் ஆடையோடு சிதையில வைத்து கொளுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எங்களுக்கு அறிவுறுத்திட்டு போயிருக்காரு. அதனால நாங்க குளிப்பாட்ட விடமாட்டோம் இவர, எங்க நண்பர" அப்படின்னு அந்த 2 சன்னியாசிகளும் சொல்லிட்டாங்க. அதனால அப்படியே கொண்டு போய் கொளுத்தியிருக்காங்க அந்த சன்னியாசி. அதாவது இறந்து போன அந்த சன்னியாசிய. நெருப்புல வச்சதும் ஒரு பெரிய ஆச்சரியம் அங்க காத்துட்டு இருந்தது. அந்த சிதையில இருந்து நிறைய வெடி சத்தங்கள், வான வேடிக்கைகள் எல்லாமே இருந்தது. அந்த சன்னியாசி தான் இறப்பதற்கு முன்னால தன்னுடைய உடையில யாருக்கும் தெரியாம பட்டாசுகளையும் மறைச்சு வச்சிருந்தாரு. அப்போது மக்கள் அந்த வேடிக்கைய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம்.
இந்த 2 சன்னியாசிகளுடன் சேர்ந்து அவர்களும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதாவது இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? சுற்றி இருந்த மக்கள். இப்ப அங்க நிகழ்ந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவங்களும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்களாம். இறப்பு அப்படிங்கிறது உண்மையில இறப்பே அல்ல. புதிய வாழ்வோட ஒரு ஆரம்பம் தான். அத கொண்டாடி மகிழணும். இறப்பு வரும்போது அதை மகிழ்ச்சியாக வரவேற்கும் மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா, இறப்பு கூட தன் கொல்லும் சக்தியை இழந்துவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் அதை கொன்று விடுகிறீர்கள் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. ஆம், இறப்பு வரும்போது நம்ம அத மகிழ்ச்சியா வரவேற்க மனப்பக்குவம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இறப்பு கூட அதாவது இவன போய் நம்ம கொண்டு போறோமே அப்படின்னு அந்த சக்திய இழந்துடுமாமா. எவ்வளோ அழகாக ஓஷோ சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த 3 சன்னியாசிகள வச்சு ரொம்ப அருமையான ஒரு கதையை சொல்லியிருக்காரு. நேர்களே எப்பொழுதுமே சந்தோஷமா, ஆனந்தமா நம்ம மனச வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில நம்மளால எதையும் எதிர்கொள்ளும் திறனும் வரும். எதுவாக இருந்தாலும் சவாலாக நினைச்சுட்டு, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு போய்க்கிட்டே இருக்கும்போது, வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாவும், ஆனந்தமாகவும் இருக்கும் இல்லையா? இத தான் இன்னைக்கு உறங்கும் முன் ஒரு சிந்தனையா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போறேன். அப்படியே அமைதியா, நிம்மதியா, ஆனந்தமாக உறங்குங்கள். மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.